கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிரதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவுகூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 73ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு நினைவு கூறுதலில் பங்கெடுப்பவர்களின் எண்ணிக்கை. நினைவு கூறுதல் அனுசரிப்பை தனியாகவோ அல்லது சிறு கூட்டமாகவோ இணைந்து அனுசரிக்கலாம். கர்த்தர் இயேசு மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நமக்கு ஒரு அழகான உறுதியை அளிக்கிறார். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூற பெரிய சபையாக கூடி அனுசரிக்க வேண்டும் என்ற தேவையில்லை. சிறிய கூட்டங்களாக, குடும்பமாக அல்லது ஒரு தனிநபராக தனிமையில் இருந்தாலும் கூட சரியான மனநிலைமையோடு கர்த்தரின் மரணத்தை தகுதியோடு நினைவு கூற முடியும். அதற்கான வேதாகம முன்னுதாரணமாக பவுலும் சீலாவும் சிறையில் இருந்தபோது அங்கே அவர்கள் இருவரும் ஜெபித்து தேவனை துதித்ததை அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலும் ரோமர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வீட்டில் சபையாக கூடி வந்தது பற்றியும் வாசிக்கிறோம். 2 பேர் அல்லது அதற்கு மேலானவர்கள் அவருடைய நாமத்தில் கூடும்போது அவர்கள் மத்தியில் கர்த்தர் இருக்கிறார். நினைவு கூறுவதற்கு இத்தனை பேர் தான் இருக்க வேண்டும் என்று எந்த குறைந்தபட்ச எண்ணிக்கையும் நிர்ணயிக்கப்படவில்லை. கர்த்தர் பார்ப்பது எண்ணிக்கையை அல்ல, நம் இருதயத்தின் நிலையை பார்க்கிறார். நினைவு கூறுதலில் குடும்பமாக பங்கு பெறுவது நன்மை பயக்கும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறபடி, பெற்றோர்கள் இந்த ஆசரிப்பை செய்யும் போது சிறு வயதிலேயே பிள்ளைகள் அப்பம் மற்றும் பாத்திரத்தின் பொருளை உணர்ந்து பலியை கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. தனியாக உள்ள பின்னடியார்களுக்கு தேவன் ஏற்படுத்திய ஆன்மீக பராமரிப்பு உண்டு. தொலைதூர இடங்களில் வசிப்பவர்கள், உடல்நலக் குறைவால் வீட்டை விட்டு வர முடியாதவர்கள் அல்லது துன்புறுத்தல்களால் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் ஆகியோரும் நினைவு கூறுதலை தனிமையில் அனுசரிக்கலாம். அவர்கள் தனிப்பட்ட முறையில் வேதத்தை வாசித்து அடையாளங்களை தயார் செய்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்பதன் மூலம் சபையோடு ஆவியிலே இணையலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 மற்றும் 29 வசனத்தின்படி கர்த்தர் தனிப்பட்ட ஒருவரின் சுய பரிசோதனையையும் தகுதியுமே அங்கீகரிக்கிறார். நாம் தனியாக இருந்தாலும் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். பெரிய கூட்டத்தை விட இருதயபூர்வமான ஆராதனை மற்றும் ஒத்திசைவு உள்ள இருதயங்களின் ஒன்றுபட்ட சிறு கூட்டமே ஆவிக்குரிய ரீதியில் தேவ பார்வையில் பெரிதானது. இந்த நினைவுகூறுதல் ஆசரிப்பை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான சில எளிய வழிமுறைகள் இதோ. நம்மை தகுதியாக்கி கொள்ள சுய பரிசோதனை அவசியம். அடையாளங்களான புளிப்பில்லாத அப்பம் மற்றும் புளிக்காத புது திராட்சை பழச்சாற்றை தயார் செய்து ஒரு அமைதியான இடத்தில் தேர்ந்தெடுத்து மேசையில் அடையாளங்களை வைக்க வேண்டும். நினைவு கூறுதலை ஆசரிக்கும் முறையாவது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் மற்றும் யோவான் 6 அல்லது 13 முதல் 17 அதிகாரங்களில் உள்ள வசன பகுதிகளை வாசிக்க வேண்டும். பாடல்கள் பாடி நன்றி கூறி ஜெபிக்க வேண்டும். அப்பத்தை பிட்டு நன்றி செலுத்தி புசிக்க வேண்டும். பாத்திரத்தை எடுத்து நன்றி கூறி சிறிதளவு பருக வேண்டும். நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் கீழ்ப்படிதல் உள்ள உள்ளங்களையே கர்த்தர் விரும்புகிறார். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு நினைவு கூறுதலில் நம் மனநிலை. இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.